எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செட்டிநாட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, அடுப்பு இல்லாத ஒரு சமையல் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். தயிர் சாதம். தயிர் அதாவது பாலை யூஸ் பண்ணாமல் நம்ம தேங்காய் பாலில் தயிர் எடுத்து இன்றைக்கி தயிர் சாதம் தான் செஞ்சு காட்ட போகிறேன். பிரண்டை பொடி செஞ்சு தாங்க. பிரண்டை பொடி செஞ்சு பாருங்கள், எங்கள் தியாவே சொல்கிறா பிரண்டை பொடி நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு பிரண்டை பொடி கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே நான் இப்போ ஊருக்கு பாருங்கள் மறுபடியும் பிரண்டை பறிச்சுட்டு வந்திருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரு. அதாவது காடு வயல்லாம் போய் தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இப்போ வெயில் காலத்துலலாம் இந்த மாதிரி கொழுந்து கிடைக்காதுங்க. மழை காலத்தில் தான் நிறைய கிடைக்கும். அதனால் இப்போ வெயில் காலம்தான். வெயில் காலத்தில் அவ்வளோ ஒன்றும் பிரண்டை உங்களுக்கு கிடைக்காது. எங்கேயாவது போய் தேடி பார்த்து கொண்டு வரணும். பாருங்கள், நீங்களே கடையிலலாம் வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி எங்கேயாவது கிடைக்குதா பார்த்தீங்களா? அவங்க முத்தலாத்தான் கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாதிரி இல்லை என்கிட்ட. இந்த ஒரு ஒன்றே ஒன்று இருக்குது பாருங்கள். இது கூட காஞ்சு போச்சு. இந்த மாதிரி கூட இருக்காது. இன்னும் கொஞ்சம் கட்டையத்தான் கொண்டு வருவாங்க. நாங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கிட்டு வந்திருக்கிற பாருங்க. எங்கள் வீட்டுக்கார் போய் இன்றைக்கி ஃபுல்லாமே தேடி பிடிச்சி இது பிடிங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இதை நான் இன்றைக்கி பொடி செய்ய போகிறேன். நான் பொடி செய்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். அதனால் நான் இது வீடியோ போடலை. இது இப்போ நான் பொடி செஞ்சு நான் உங்களுக்கெல்லாம் தர்றேன். இதேமாரி நிறைய பொடி ஐட்டம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பிரண்டை பொடி, பருப்பு பொடி, ரசப்பொடி, முருங்கைக்கீரை பொடி, கரிசலாங்கண்ணி, மூலிகை தேங்காய் எண்ணெய் கொடுத்துட்ருக்குறோம். 11 ஐட்டம் நாங்கள் சேர்த்து காய்ச்சி நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். எல்லோரும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவைன்னா நாங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம். அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கு நான் 1 கப்பு அவல் எடுத்து வச்சுருக்கிறேன். லேஸ் அவல், நைஸ் அவலாக எடுத்துக்கணும். நல்லா வெள்ளையாக இருக்கணும். அதே சமயத்தில் நல்லா லேசான அவளாகவும் இருக்கணும். தயிர் நான் ஏற்கனவே அவங்ககிட்ட 2 தடவை நான் தயிர் எடுத்து நான் காட்டியிருக்கிறேன். அடுப்புல்லா சமையல் விருந்து, அதாவது 21 ஐட்டம் நான் செஞ்சு வடை வயசத்தோடு போட்டிருந்தேன். அதில் இந்த தயிர் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் காட்டியிருக்கிறேன். அதனால் இன்றைக்கி நான் அந்த தயிர் எடுக்கிறத நான் காட்டலை. அடுப்பே இல்லாமல் இட்லி செஞ்சுருக்கிறோம். அதுலேயும் நான் காட்டியிருக்கிறேன் அந்த தயிர் தேங்காய் பாலில் தயிர் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது. அதனால் இன்றைக்கி நான் இதில் காட்டலை. இது 1 மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து தயிர் வச்சுருக்கிறேன். நைட்டை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ காலையில் பார்த்தோம்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம இதை வச்சு தான் தயிர் சாதம் செய்ய போகிறோம். தயிர் சாதத்துக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு ரெடி பண்ணணும். சாப்பாட்டுக்கு பாருங்கள் நான் அவ்வளோ எடுத்துருக்கிறேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு வடிச்சிடணும். அதாவது சாதத்தை வடிக்கிற மாதிரி வடிச்சிடணும். நிறைய தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி அலசிட்டு வடிச்சிடணும். தண்ணியை வடிச்சிடணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா அலசிடணும். இப்போ நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி வடிச்சிடணும். இது தயிர் சாதம் அப்படிங்கிறதுனால நம்ம தண்ணியை ரொம்ப ஃபுல்லாக வடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுனா நல்லா ஃபுல்லாக வடிச்சிட்டு வைக்கணும். அப்போ தான் சாப்பாடு நம்ம வடித்த சாப்பாடு மாதிரி நல்லா பொழுப்பாக இருக்கும். இது குலைவாக தான் இருக்கணும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊறணும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம், ஊறட்டும். இப்போ தயிர் சாதத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் இஞ்சி நல்லா நைஸாக வெட்டிடணும். இஞ்சியை இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றா வெட்டிக்கலாம். கொத்தமல்லி தலையை நைஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். கருப்பு திராட்சை இருக்குது, பச்சை திராட்சையும் வச்சுருக்கிறேன். பச்சை திராட்சையும் போடும் பொழுது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம முழுசாக போடக்கூடாது. கொஞ்சம் வெட்டிக்கங்க. இந்த மாதிரி வெட்டிட்டு போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி விதையெல்லாம் இல்லாததாக எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். பச்சை மிளகாய், உங்கள்கிட்ட குடமிளகா இருந்தால் குடமிளகா போட்டுக்கோங்க. என்கிட்ட குடமிளகாய் இல்லை. அதனால் இதை ரவுண்டாக வெட்டி இந்த விதையெல்லாம் எடுத்துடணும். விதை இருக்கக்கூடாது. ஒரு பச்சை மிளகாய் தான் நான் போடுறேன். இதை அந்த உள்ளே இருக்கிற விதையை எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துடணும். கொஞ்சம் கூட விதை இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விதை இல்லாமல் எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். பார்த்திங்கன்னா கேரட்டை சிறையை வச்சுருக்கிறேன். மாதுளம்பழம் எடுத்து வெட்டிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தேவையோ, அதாவது நம்ம பச்சையாக என்னென்ன இதில் சேர்க்கலாமா எல்லாமே சேர்த்துக்கலாம். வெள்ளரி சேர்த்துக்கலாம், சுரக்காய் கூட சேர்த்துக்கலாம். சுரக்காய், பீக்கங்காய், சுரக்காய், இந்த மாதிரி உங்களுக்கு காய் ஐட்டம் கூட அதில் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். அதாவது காயெல்லாம் என்ன பண்ணணும்னா வெட்டி கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போட்டுறணும். அப்போ வெந்துடும். தண்ணிக்குள்ளே போட்டுட்டு மறுபடியும் எடுத்து நம்ம இதுக்குள்ளே போட்டுட்டோம்னா தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் போடணும், பழங்க தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். காய் ஐட்டம் கூட சேர்த்துக்கலாம்.
அதாவது கொழுந்து கருவேப்பிலை கொஞ்சம் போல் எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி பொடியை வெட்டி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். மாங்காய் ஒரு துண்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். கேரட்டு சிறை வச்சுருக்கிறேன். ஆப்பிள் ஒரு பாதி ஆப்பிள் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை பச்சை திராட்சை வெட்டி வச்சுருக்கிறேன். கருப்பு திராட்சை, கொத்தமல்லி தழை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். பொடியாக கட் பண்ணி தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் பூ இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைன்னா என்கிட்ட வலுவு தேங்காய் இருக்குது, அதனால் நான் பொடியாக கட் பண்ணி போடுறேன். உங்கள்கிட்ட வலுவு காய் இல்லைன்னா பூவை சிரவி போட்டுக்கோங்க. தேங்காய் பூ கொஞ்சம் போல் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த நம்ம எப்போதும் செய்கிற தயிர் சாதத்தை விட இந்த சாதத்துக்கு இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக, அதாவது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம வடித்து வச்சோம் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வடித்து வச்ச சாதம் பாருங்கள், நல்லா உதிரியாக நல்லா இருக்குது. நான் கொஞ்சம் தண்ணி கூடவே ஊற்றி வச்சேன், அப்போவுமே நல்லா உதிரியாட்டம் இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நைஸ் அவுள் எடுத்துக்கணும். இப்படி சாதம் மாதிரி சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் தேவையான பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். ஆப்பிள் பழம் கட் பண்ணது, மாதுளம்பழம், மாங்காய் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் கீத்து, அதாவது சும்மா 2-3, இது காரமே தேவையில்லை, நம்ம குருமிளகு வேறு போடுவோம், அதனால் சும்மா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக. கேரட்டு, தேங்காய் கட் பண்ணது, இதுக்கு தேவையான அளவு சால்ட் நல்லா கிளறி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சாதத்தில் ஃபஸ்ட்டு நல்லா சாதம் இந்த பழமெல்லாம் சேர்ந்து நல்லா கலக்கிறணும். இந்த மாதிரி பாருங்கள், செமையாக இருக்குது. நம்ம இப்படியே கூட சாப்பிடலாம், தயிர் இல்லாமல் கூட இப்படியே சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்தால் தயிர் எடுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் எவ்வளோ தயிர் ஊற்றினாலும் இழுத்துக்கிட்டே இருக்கும், ஆனால் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நம்ம தயிர் நிறையாவே விட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அந்த சாப்பிடும் பொழுது நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் எவ்வளோ தயிர் ஊற்றினாலும் இழுத்துக்கிட்டே இருக்கும். தயிர் ஊற்றிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எல்லா தயிருமே இப்போ சேர்த்துக்கிறேன். நல்லா மசிச்சு விட்டுறணும். அதாவது தயிர் சாதத்துக்கெல்லாம் எப்போவுமே நல்லா சாதத்தை கொலைய வச்சு தயிர் சாதம் செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதையும் அதே மாதிரி இந்த மாதிரி நல்லா அப்படி மசிச்சு விட்டுருங்க. இப்படி இந்த மாதிரி மசிச்சு விடணும். ரொம்ப ஈஸியான வேலை, ரொம்ப சத்து நிறைந்தது. நம்ம எல்லாமே இதில் போட்டிருக்கிறோம். பழத்துலேருந்து காய் வேணாலும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் காய் போடும்பொழுது நான் சொன்ன மெத்தடில் போடுங்க. நல்லா கலக்கியாச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். தயிர் சாதம் இது இருக்க கெட்டியாயிடும். கொஞ்சம் போல் திராட்சை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பச்சை திராட்சை, கொழுந்து கருவேப்பிலையாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க, அப்போ தான் வாசமாக இருக்கும். இது நம்ம தேங்காய் பாலில் செய்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பெப்பர் போட்டுக்கணும். நம்ம சாதாரண மாட்டுப்பாலில் செய்யும் பொழுது பெப்பர் தேவையில்லை. இதுக்கு தேங்காய் பாலில் நம்ம செய்கிறதுனால பெப்பர் போட்டுக்கணும், அப்போ தான் அந்த காட்டை சாட்டமாக நல்லா மணமாக நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, செமையாக இருக்கு பாருங்கள். தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக அதாவது கலர்ஃபுல்லாக தெரியுதுக்காண்டி கொஞ்சம் கேரட் கறி விட்டுருக்கேன். அதாவது அடுப்பே இல்லாமல் தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது தேங்காயெல்லாம் அந்த காலத்துலலாம் நாங்கள்லாம் சும்மாவே சாப்பிடுவோம், ரொம்ப நல்லது. பச்சை தேங்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. யார் திங்கிறாங்க இப்போல்லாம்? இந்த மாதிரி நம்ம பச்சை அது மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்ப 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 உடம்புக்கு நல்லது. குழந்தையிலேருந்து பெரியவங்கலேருந்து சாப்பிட்லாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுப்பு வேண்டாம், எண்ணெய் வேண்டாம். ஒரு நிமிஷத்தில் அதாவது 10 நிமிஷத்தில் தயிர் சாதம் ரெடி ஆகிரும். நம்ம சாப்பாடு வடிக்க வேண்டாம், அடுப்பத்தை வைக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம். 10 நிமிஷத்தில் தயிர் சாதம் ரெடி ஆகிரும். இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு ஒரு ஊறுகாய், அதாவது காட்ட சாட்டமாக ஒரு ஊறுகாய் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு ஊறுகாய் இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஒரு வடுமாங்காய் எடுத்துருக்குறேன், நல்ல நீல சைஸில் வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி
பாருங்கள், இந்த மாதிரி நீல சைஸில் வெட்டிக்கணும். பாருங்கள், மாங்காயை இந்த மாதிரி நம்ம வெட்டிட்டோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதே மாதிரி நீல சைஸில் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் போட்டுட்டு குருமிளகு தூவிக்கங்க. நல்லா காட்ட சாட்டமாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல் சால்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா கையால் பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் உள்ளே எல்லாம் நல்லா சாரும். இந்த மாதிரி பிணைஞ்சு விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். நல்லா கலக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா உப்பு காரம் நல்லாயிருக்கும். சாப்பிடும்பொழுது ஒவ்வொன்றா எடுத்து நம்ம கடிக்கும் பொழுது நல்லாயிருக்கும். இப்போ பச்சையாக மாங்காய் ஊறுகாய் ரெடி. இது இருக்கட்டும். அதே மாதிரி கேரட்டில் சாப்பிட்ற மாதிரி அதுவும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதையுமே இந்த மாதிரி லேசாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சிப்பிச்சிப்பாக அழகாக இப்படி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இளம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், கீத்து போட்டிருக்கிறேன். அதையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் போல் கரும்பு சக்கரை தூவிக்கோங்க. நம்ம சாப்பிடும்பொழுது எடுத்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்து அந்த சாதத்தை சாப்பிட்டுட்டு அந்த மாங்காயில் ஒரு கடி, தேங்காயில் ஒரு கடி, அது கேரட்டில் ஒரு கடி கடிச்சிங்கன்னா அதாவது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பே இல்லாமல் 10 நிமிஷத்தில் தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் பாலில் நம்ம தயிர் எடுத்து இந்த மாதிரி சாதத்தோடு நம்ம சேர்த்து செய்யும் பொழுது அதனுடைய ருசியே தனியாக இருக்குங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் அருமையான உணவு ரொம்ப அருமையாக செஞ்சு காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் வந்து நான் போட்ட ஐட்டங்க தான் போடணும் அப்படிங்கிறது இல்லை. காய் பழம் நீங்கள் என்ன இருந்தாலும் சேர்த்து போட்டுக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த உப்பு தண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் தயிர் கூட செஞ்சு சாப்பிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.